கல்வி. கல்வின்னா என்ன? நமக்குள்ள நம்ம சுத்தியில உள்ளதை புரிஞ்சுக்கிறது. எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? தேவையானதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திக்கணும், தேவையில்லாதன்னு ஒதுங்கி நிற்கணும். அப்புறம் புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறது, பையனுக்காக அடுத்தவன் நன்மை தர்றது மாதிரி. அதான் கல்வி. ஆனால் இப்போ எப்படி போயிட்டுருக்கு கல்வி நம்ம ஊரில்? வார்த்தையை மனப்பாடம் பண்ணி அங்கே வாங்கி எடுக்கிறோம். பாவம் அந்த குழந்தைங்களோட நம்மளும் அப்படி தான். அவங்க திறமையெல்லாம் வீணாக போச்சு. இல்லை நீ எந்நேரம் பயங்கரம் என்னென்ன இருக்குது. இங்கேருந்து ஜப்பானில் அப்படி இருக்காகோ, அமெரிக்காவில் எப்படி இருக்காங்கோன்னுக்கிட்டு இருக்கானுங்க மூதேவிங்க எடுத்துக்கிட்டு. இங்கேயே நம்ம அழகாக வந்திருப்போம். அது தாய்மொழியில் படிக்க வைக்கணும் மெயினாக. ஆமாவா? சரி, அதுதான் கல்வி. சுற்றியில் இருக்கிறத புரிஞ்சிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நான் இங்கே மட்டும்தான் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வேறு எவனும் செய்கிறதில்ல. மனப்பாடம் தான் பண்ண வைக்கிறாங்க. தற்பெருமை இல்லை, அதான் உண்மை. அதனால தான் அதில் பழகிட்டு வந்தவங்க ஓடி போயிடுவானுங்க. உட்காந்தானு என்னடா இருந்தாலும் ஏதோ சொல்கிறான். சுற்றியில் நடக்கிறது புக்கில் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்கிறேன்னா எனக்கு நான் ஒரு தத்துவத்தை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட அதை மனப்பாடம் பண்ணுன்னு அங்கே இருக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். எல்லாம் ஓடி போயிடுறானுங்க. நம்ம தான் யார் இப்போ மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மக்கு சாம்பிராணிகளாக உருவாக்கிடுறானுங்க நம்ம ஸ்கூல் காலேஜில். அப்போ அவனுக்கு அவன் அறிவாளின்னு அவனா நினச்சிக்கிறான். இங்கே வந்து உட்காந்தோம் ஐயோ நமக்கு ஒன்றுமே தெரியலையேன்னு பயந்து ஓடிடுறானுங்க. அதான் வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன காம்ப்ளெக்சிட்டி மாற்றணும் அதை. சரி, அதான் கல்வி. சுற்றியில் உள்ளதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கணும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர, நல்லா இப்போ நான் சொன்னதுதான். அந்த கருத்துக்களை ஆழமாக புரிஞ்சிக்கணும். அதுக்கு பேர் தானே அது கற்க கசடர. நல்ல ஆழமான கருத்துக்களை புரிஞ்சுக்கணும். சரியா? கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும். நல்லா குற்றமற. அதேமாதிரி தப்பு தப்பாக புரிஞ்சிக்கூடாது. தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குறானுங்கள, அது மாதிரி பண்ணக்கூடாது. குற்றமற கற்றல், நல்லா ஆழமாக புரிஞ்சிக்கணும். கற்றபடி நடத்தல் வேண்டும். கசடுனா குற்றம். ஆமாம், இங்கே குற்றமற, கசடற குற்றம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். நிற்க கற்றவாறு நடக்கணும் அர்த்தம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. சரியா? கண் எத்தனை கண்ணு இருக்கும்? 2 கண்ணு. வாழும் உயிருக்கு, மனிதர்களுக்கு 2 கண்ணு இருக்குது. அது மாதிரி எண்ணு ஒரு கண்ணு, எழுத்து ஒரு கண்ணு. என்னன்னா இது நம்பர்ஸ் எத்தனை இருக்குது அதுக்கு யூஸ் பண்ணும். எழுத்து மற்ற சொற்களை உருவாக்குறது. வரி வடிவம் மொழி, மொழியின் வரி வடிவம், அதானே எழுத்து. ஒரு கண்ணு எண்ணு, இன்னொரு கண்ணு எழுத்து. லிட்ரஸி இருக்குல்ல, எழுத்தறிவு. எழுத்தறிவு பெற்றவனுக்கு டெஃபினிஷனே அதுதான். யார் எழுத்தறிவு பெற்றவன் அப்படின்னா, ஒருத்தன் ஏதோ ஒரு மொழியில் எழுதியிருக்கிறத படித்து புரிஞ்சிக்க தெரியணும். போன குரலில் சொன்ன மாதிரி. அதே மாதிரி அடுத்தவனுக்கு புரிகிற மாதிரி எழுத தெரியும். அப்புறம் நம்பர்ஸ் இருக்குல்ல, அதோட டிரான்சாக்ஷன் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அவன் தான் எழுத்தறிவு பெற்றான். அதை தான் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார். சரியா? எண்ணும் எழுத்து ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு 2 கண்கள் என கூறுவர். எண்கள், கணக்கு, எப்படியோ ஒன்று, எழுத்து. அடுத்தது கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையவர் கல்லாதவர். கல்வி சுற்றியில் உள்ளதை புரிஞ்சுக்கிட்டா தான் யார் கண்ணுடையவர். எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிறது. ஃபேமிலியை புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம பயாலஜியெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம உடம்பு எப்படி என்ன ஏது எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். எதுக்கு சாப்பிட்றோம், அதில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் என்ன கண்டுபிடிக்கல. அன்னைக்கு கண்டுபிடிச்சதை கற்றுக்கடாங்கிறார். அப்போ இன்றைக்கி கண்டுபிடிச்சி வச்சுருக்கனால அதெல்லாம் நம்ம ஒன்று எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாழணும். அவன் தான் கற்றோர். அவனுக்கு தான் கண் இருக்குன்னு அர்த்தமாமா. அது சுற்றியில் உள்ள கண் என்னென்னு அவன் புரிஞ்சிக்கல அப்படின்னாக்கா அவன் அங்கே கண் இல்லையாமா, அது 2 புண்ணாமா. நம்ம தானே துன்பம் தான் கொடுக்காது. சரியா? வலிக்கும். அதான் கல்வி கற்றவர் கண்ணுடையார், கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர் ஆவார். கண்ணுடையவர் என்பர் கற்றோர், முகத்திரண்டு, புண்ணுடையவர் கல்லாதவர்.
உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். புலவர் அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் பொழுது மகிழ்ச்சியாக இருப்பதும் உவப்ப அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பு. புலவர்னால் நல்ல அறிவுடையன். அவன் பேசினா என்ன இருக்கும், நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் பேசுவான், சொல்லி கொடுப்பான். அப்போ அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது எப்படி இருக்கும், உவப்ப தலைகூடி உள்ள. உவப்பனா மகிழ்ச்சி அடைதல், மகிழ்ச்சி, ஒன்று சேர்ந்து பழகிறது. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல். பிரியும் பொழுது என்னது, அனைத்தே புலவர் தொழில். ஐயோ அப்படின்னு என்னாமா, அனைத்தே அவர்களை விட்டு பிரியும் பொழுது, பிரிதல் அது இந்த வார்த்தை. இனி இவரை எப்போது காண்போம் என எண்ணி பிரிவதும், மனசு கேட்காதாம, பிரிகிறதுக்கு மனசு கேட்காது. இதுதான் புலவரோட தன்மை, இயல்பு. தொழில்னா இயல்பு. புலவர்னா இந்த இடத்துல யார், கவிதை எழுதுறவன் இல்லை, ஆமாம் கல்வியாளர், கல்வி நிறைய கற்று வச்சிருக்கால, சான்றோர். அவன் சான்றோர் கூட நல்ல பண்பு உடையவன். சரி, உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். செல்வம் உடையோர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பதை போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் ஆவார். கற்றவர் முன் பணிந்து, பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர். அப்போ தான் கற்றுக் கொடுப்பான், இதெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டான். அது இல்லாமல் நீ பணிந்து போனால் தான் என்ன ஆகும், ஓ நிறைய கற்றுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு எல்லாம் தெரியும்னா அவன் என்னத்தை சொன்னாலும் காதில் வாங்க மாட்டோம். என்னடா சொல்கிறான் நமக்கு தெரியாத போடாண்டு போயிடுவான். சரியா, நம்ம அதான் சொல்கிறாங்க. செல்வம் உடையார், செல்வம் இருக்கிறவன்ட்ட எப்படி இருப்பான், ஏழை. அவன் மண்டையில் ஒன்றுமே இல்லாட்டியும் சரி, பணம் இருக்கிறவன்ட்ட போய் என்ன பண்ணுவான், பணம் இல்லாதவன் கை கட்டி தான் நிற்பான். ஐயா, ஏன்னா அவன் ஏதாவது போடுவான் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு. அது இயல்பு, ஒன்றும் பண்ண முடியாது. பணம் இருக்கிறவன் பாக்கெட்டில் இருக்கிறவன் அப்படி இருப்பான், அரப்பார். அது மாதிரி கற்றார் முன் எப்படி இருக்கணுமாமா, பணிந்து அவர்கிட்ட நல்ல விஷயம்லாம் கற்றுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா யார் அவன், கல்லாதவர் அப்படின்றாங்க. அவர் தான் உயர்ந்தவர். அவர் சார் அந்த மாதிரி கற்றுக்கிறவன் உயர்ந்தவன். அந்த மாதிரினா அவன் யார், தாழ்ந்தவர். கடையரே கல்லாதவர். கடையரே, உடையர்னா செல்வர், இல்லர்னாக்கா இல்லார், ஏழை, அவன்கிட்ட பணம் அது. ஏக்கற்று கவலைப்பட்டான் மட்டும். கடையர்னா தாழ்ந்தவர். கடையரே கல்லாதவர். உடையார் முன், பொருள்னா செல்வமெல்லாம் உடையார் முன். இல்லார் போல், உடையார் முன் இல்லார் போல். ஏக்கற்றும் கற்றார். ஆக்சுவலாக இப்போ எனக்கு பொருளே தப்பாக சொல்லியிருக்கு, நம்மள தோணுது. ஏக்கற்றும், எவ்வளோ கற்றும் கல்லாதவர். யார் முன்னாடி, அவனோட அறிவாளி வரான்னு வச்சுக்கோங்க, அவன்கிட்ட பணிவோட கற்றுக்கிறவன். கற்றுக்கலை அப்படின்னாக்கா யார் அவன், தாழ்ந்தவர் அப்படின்றாங்க. ஏக்கற்றும் கற்றார். எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் நம்மளோட நாலேஜ் இருக்கிறவன்ட்டு எப்படி இருக்கணும், நம்ம பணிவாக நடந்துக்கணும். அப்போ அதுதான் அர்த்தம் இதுக்கே. சரி, தொட்டனைத்து ஊரும், இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாவா, தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. கிணறு எவ்வளோ ஆழமாக தோன்றமோ அந்தளவுக்கு. 10 அடி தோன்ற 1 அடிக்கு தண்ணி வருது. இன்னொரு 20 அடி தோன்னா 11 அடிக்கு தண்ணி நிற்கும். அடுத்து ஒரு 30 அடி தோன்ற, இன்னொரு 10 அடி சேர்த்து 30 அடியாக தோன்ற 21 அடி தண்ணி நிற்கும். அதான் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி. எந்த அளவுக்கு தோன்றியோ அந்தளவுக்கு என்ன மணல் பாங்கான கிணறு தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். தொட்டனைத்து ஊரும் மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. அந்த அளவுக்கு நீ படிக்க படிக்க படிக்கன்னா அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அதான் கற்றாருங்கிறது கற்றது கைமண் நல்லது. கற்றுக்கிட்டே இருக்குன்னு சாகிற வரைக்கும். எனக்கு எல்லாம் தெரியும்னா முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கு மேலே நாலேஜ் வளராது. சரியாக தான் குழந்த மாதிரி வாங்க அப்படிம்பா நம்ம கிளாஸுக்கு. குழந்த மாதிரி வாங்காமல், குழந்த தான் என்ன பண்ணும், கற்றுக்கிறது பயங்கர ஆர்வமாக இருக்கும். அந்த அடாலசன் ஏஜ் டச் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை, ஜோலி முடிஞ்சிச்சு. ஏன், அப்போ நமக்கு தெரியாதெல்லாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். அந்த எண்ணத்தை மாற்றி அதுக்கு தான் இந்த குரல்லாம். இன்னும் நிறையா இருக்குது கற்றுக்கிறது. அந்த எண்ணத்தோடு இருந்தால் கற்றுக்கலாம்.
மணற்பாங்க இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும், அதுபோல மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவலரும். தொட்டனைத்து தோண்டும் அளவு அப்படின்னு அர்த்தம். எந்த அளவுக்கு தோன்றி அந்த அளவுன்னு அர்த்தம். மாந்தர்னா மக்கள், இந்த இடத்துல மாந்தருக்கு மக்களுக்கு. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. சாந்தனைனா சாகு வரையிலமா, அவன் தானே சாகு வரைக்கும். கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். இதனை அறிந்த சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன்? கரெக்டா? கற்றவனுக்கு எங்கே போனாலும் என்ன பண்ணலாம்? அந்த இந்த நபிகளை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, நபிகள்லாம் நாடெல்லாம் பிடிக்கும் பொழுது, நபிகள் நாயகர்கள் இஸ்லாம் அந்த முதல் அவர் தலைவர், அவர் எதிரி நாட்டெல்லாம் படையெல்லாம் பிடிச்சிட்டு வராமா. பிடிச்சிட்டு கல்வி அறிவு பெற்றவங்களாம் இருப்பானுங்களாமா, அவனுங்களை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வராமா. அதாவது எப்படி அடிமையாக மாட்டிக்கிறான்ல, போர் புரியும் பொழுது எதிர் நாட்டு படை மாட்டிக்குவான், அவன் அடிமை. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? போர் அடிமைகளா ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அப்போ அந்த அடிமையில் நான் உனக்கு ரிலீஸ் பண்ணிடுறேன், இங்கே வான்னு கூப்பிட்டு என்னோட மக்கள் இருக்கான் இல்லையா, குடிமக்கள், அதில் ஒருத்தனுக்கு நீ கல்வி கற்றுக் கொடுத்துரு, எழுத படிக்க கற்றுக் கொடுத்துரு, நான் உன்னை ரிலீஸ் பண்ணிடுவேன் பாரு. அந்த மாதிரி நாலேஜ் அறிவு, கல்வி அறிவு பெற்றவர்கள் எழுத்தறிவு, அவனெல்லாம் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிடுவார். மாதிரி இவன் குடிமகனுக்கு கற்றுக் கொடுத்துட்டானா அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ எதிர் நாட்டு படையில் மாட்டினதுக்கு அப்புறமா யார் அவனை காப்பாற்றுது? கல்வி. அதுதான் அர்த்தம். அது யாதானும் நாடாமல், எல்லாமே நாடு தான், அவனோட நாடு தான். ஊராமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு, எல்லாமே அவனுக்கு ஊர் நாடு, எல்லாமே அவனோட ஊர். யாருக்கு? கற்றவன். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவனுக்கு கற்றுக்காமல் இருக்கானுங்க? மஞ்சள் புகழ்ச்சி மாதிரி சொல்கிறாரு. கற்றவனுக்கு எந்த நாடும் நாடு, எந்த ஊரும் தன் ஊர். இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன்? சாந்துணைனா சாகும் வரையில். அடுத்தது ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. ஏமாப்புனா பாதுகாப்பு. ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கு பாதுகாப்பை தரும். யாரோ ஒரு மாதிரி எழுதியிருக்கானுங்க, இந்த இதுக்கு நான் உடன்படலை. இந்த மாதிரி ஒரு சில விஷயமும் வள்ளுவர் எழுதினாரா இல்லையான்னு தெரில. ஏன்னா அடுத்த பிறவி பற்றிலாம் அவர் பேசலை. அவர் யார்? சமண முனிவர். சமணத்தில் அடுத்த பிறவிக்கெலாம் அங்கே வேலை இல்லை. சரியா? சரி, ரைட். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. என்னோட பொருள் எங்கே போனாலும் என்ன இருக்கும்? அவனுக்கு பிரச்சனை இல்லை, பாதுகாப்பு தரும். ஏமாப்புனா அது பாதுகாப்பு. கல்வி கற்றவனுக்கு எங்கே சென்றாலும் பாதுகாப்பு. அவன் ஊரில் தான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். 7 கடல் கடந்து போனாலும் பாதுகாப்பு, அப்படி வச்சுக்கலாம். எளிமையும் ஏமா புடைப்பு. ஏன்னா அடுத்த பிறவினா முடிஞ்சு போச்சு, உங்களை அடிமையாக்கிடுவான்னு அர்த்தம். போன பிறவியில் செஞ்ச பாவம் தான் நீ கஷ்டப்படுற, நீ முன்னேறக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்படி தானே? பாவங்கிறது கருமா பாவம். என்னத்துக்கு? நீ முன்னேறி மேலே வந்துடக்கூடாது, நீ அந்த அதிலே இருக்கணும். பெண்ணா ஆணுக்கு அடிமையாக இருக்கணும், இந்த ஜாதிக்காரனா இந்த ஜாதிக்காரனுக்கு அடிமையாக இருக்கணும். அப்படி அப்போ முன்னேற மாட்டாங்க. அதுக்கு தான் அந்த கருமா அந்த இதெல்லாம். அடுத்தது தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு, பொருள் தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனைக் கண்டு கற்றவன் மென்மேலும் கற்க விரும்புவார். புரியுதா? தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். நான் கல்வி கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது? எனக்கு சந்தோஷம். அதனால் என்ன பண்ணுறாரு? எல்லோரும் தன்னை சுற்றியில் உள்ளவங்களும் என்ன பண்ணணும்? கல்வி கற்றுக்கணும். அவன் தான் கல்வி அறிவு பெற்றவன் அப்படின்றாங்க. கற்க விரும்புவார், நிறையா கற்றுக்கிட்டே இருப்பான். காமுறுவர்னா விரும்புவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு 5 நிமிஷம் இருங்கம்மா. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவையவை. இதை தான் வச்சுக்கிட்டு ஒருத்தன் மாடுன்ட்டாருன்ட்டானுங்க. ஒருவங்க அழியாத சிறந்த செல்வம் கல்வி ஆகும், கல்வி தவிர மற்ற செல்வங்கள்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா. மாடல்லன்னா ஆகாதுன்னு அர்த்தங்க.
இதை பிடிச்சிட்டு மாடை, ஏன்னா யார் அவன் அந்த கூமட்டையன் ஒருத்தன் மாடெல்லாம் ஓட்டு உரிமையை கொடுன்னு சுற்றிட்டு இருக்கிறான் பாருங்க. யாரு யாருமா? சீமான். சீமான் சீ கேவலமான சொல், இழிச்சொல் தானே அது. சீமானவன் கேவலத்துலையும் கேவலமானவன் அவன். அதை தெரியாமல் அவன் முன்னாடி ஒரு கூட்டம், பாவம் இளைஞர் கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் படிக்கலை. மாடல்ன்றன்னு என்ன அர்த்தம், அவர் வேறு அர்த்தத்தில் சொல்கிறாரு. சரியா? ஒருவனுக்கு அழியா சிறந்த செல்வம் கல்வி, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு. விழிச்செல்வமா? மாடல்னா மற்றவைன்னு அர்த்தம். மற்றவைன்னு இங்கே வருதா? மற்றவைலாம் என்னென்னலாம்? ஆமாம், செல்வம் இல்லை அப்படிங்கிறார். மாடுனா செல்வம். மாடல்ல மற்றவைலாம் என்ன இல்லையாமா? செல்வம் அல்ல. மாடல்னா இந்த இடத்துல செல்வம். விழிச்செல்வம்னா சிறந்த செல்வம். குயிக்காக பார்த்துடலாமா? மாட்டுக்கெல்லாம் ஓட்டு உரிமையை கேட்டுட்டு சுற்றிட்டு இருக்கான் தானே முட்டா பயிலுக. அவன் முன்னாடி ஒரு கூட்டம் இன்னும் கைது தட்டுறானுங்க இவனுங்களாம். என்னத்தை போய் சொல்கிறது? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்காக நல்ல நல்ல நம்மளை சுற்றியில் நடக்கிற விஷயங்கள் நல்ல ஆழமாக புரிந்து கற்றுக்கணும். குற்றமற புரிந்து கற்றுக்கணும். கற்றதுக்கப்புறம் அதே மாதிரி இருக்கணும்னு அர்த்தம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்குது. எண்ணும் எழுத்தும் மனிதர்களுக்கு 2 கண் போன்றது. கண் இல்லாமல் வாழ முடியுமா? அப்போ எல்லாத்தையும் சுற்றியில் உள்ளதை புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் எழுத்துக்கள் இருந்தால் தான், இந்த எண்ணெய் எழுத்தையும் புரிஞ்சுக்கிட்டால் தான் என்ன பண்ண முடியும்? நிறைய விஷயத்தை எழுதி வச்சுருப்பானுங்க, படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆமாவா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ நம்ம எப்படி அவர் சொன்ன கருத்தை தெரிஞ்சுக்கிறோம்? எப்படி? எழுத்துனால தான். அதான் எழுத்தறிவு. அடுத்தது சொல்கிறாங்களா, கல்வி தான் முக்கியம், அதான் எடுக்க முடியாது. கற்றுக்கோ, படி 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 படிங்கிறது திராவிடம். படிக்காத தடை போடுது ஆரியம். ஆமாவா? புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? 3ஆவதுல ஒரு என்ட்ரன்ஸு, அதோட ஓடி போயிரு. 5ஆவதுல ஒரு என்ட்ரன்ஸு, அதோட என்ட்ரன்ஸ்னால் புரியுதா? பப்ளிக் எக்ஸாமு. 10ஆவதுல வச்சான்ல, எவனும் படிக்கக்கூடாது. அது அவனுங்க ஆரிய கூத்து. சரி. கண்ணுடையார் என்பர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். சுற்றியில் உள்ளதை நீ புரிஞ்சிக்கல அப்படின்னாக்கா உனக்கு இருக்கிறது கண் இல்லை, அது புண்ணுங்கிறாரு. புண்ணு என்ன பண்ணு? உனக்கு வலியை தான் கொடுக்கும். சீக்கிரம் செத்து போயிடுவேன். புண்ணு வலியாக என்ன ஆகும்? மைக்ரோப்ஸ்லாம் உள்ளே போய் சீக்கிரம் செத்து போயிடுவேன். இங்கே ஆனால் எல்லாம் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கானுங்க. சரி. இப்போ கல்வி உடையாருக்கு கண்ணு தான் புண்ணாகி போச்சு. கல்வி இல்லாதவனுடைய கண்ணு கண்ணாக இருக்குது. இப்போ உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். புலவரோட இயல்பு எப்படி? ஆமாம், அவர் கூட நம்ம சேர்ந்து பழகும் பொழுது ஆடா இன்பமாக இருக்கும். அவர் பிரிமை ஐயோ திரும்ப இவரை எப்போ சந்திப்போம் அப்படின்னு தோணுமாமா. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போல். சரி. அப்போ செல்வம் இருக்கிறவன்ட்ட எப்படி இருக்கணும்? பணிவோடு நடந்து, செல்வம் இல்லாதவன் நடந்து அவன்கிட்ட தேவையான கற்றுக்குவான், பெற்றுக்குவான். அது மாதிரி கல்வியாளர் முன்னாடி எப்படி இருக்கணும்? பணிவோடு இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கல அப்படின்னாவே அவனுக்கு அறிவு இல்லாதவன்னு சொல்கிறார். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. பார்த்தோம்னா தெரியுதா? ஃபஸ்ட் ரவுண்டு பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் லேட்டாச்சு. செகண்ட் ரவுண்டு கிடக்கணும். இதே மாதிரி தான் எல்லாமே. வார்த்தை பார்த்தோன்னு புரியும். தொட்டனைத்து ஊரும் எந்த அளவுக்கு தோண்ட தோண்ட நீர் சுரக்கும். மணர் பாங்கான இடத்துல. அதுபோல், ஏன்னா பாறையில் தோண்டினா ஒன்றும் கிடைக்காது. அதனால தான் தெளிவாக சொல்லிட்டாரு அவர். கரும்பாறையில் தண்ணி இருக்குமா? இருக்காது. சரி. அதுபோல் கற்க என்ன ஆகும்? அறிவு வளரும். அறிவு வளர்ந்தா என்ன ஆகும்? உனக்கு பலன் தரும். கிணத்துல தண்ணி ஊறினா என்ன நடக்கும்? விவசாயம் செய்வ, பொருள் கிடைக்கும். விவசாயம் செஞ்சோம்னா அது மாதிரி அறிவு வளர வர எல்லாமே கிடைக்கும். யாதானும் நாடாலும் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. கற்றவனுக்கு எல்லா நாடும் அவன் நாடு தான், எல்லா ஊரும் அவன் ஊர் தான். இதை தெரிஞ்சுக்கிட்டு சாகிற வரைக்கும் ஏன்டா கற்காமல் இருக்கீங்க? கற்றுக்கங்கடா உன்னை சுற்றியில் உள்ளதை அப்படிங்கிறாங்க. சாந்தனையும்
ஆமாவா? அடுத்தது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா பிடித்தான் தான். 7 பிறவி அதெல்லாம் கிடையாது. 7 கடல் தாண்டி போனாலும் உனக்கு உதவும். அப்படி எடுத்துக்கோங்க. எளிமையும் ஏமா புடைத்து அப்படி. இந்த லேண்டில் இங்கே நான் கற்றுக்கிட்டு நான் எங்கே வேணாலும் போய் இருக்க முடியும். இப்போ எனக்கு அமெரிக்காவில் வாய்ப்பு இருக்குது, எத்தியோப்பியாவில் வாய்ப்பு இருக்குது. சரியா? எங்கே போனாலும் எனக்கு வேலை இருக்குது. எங்கே? நான் இங்கே கற்றுக்கிட்டது இங்கேயே தான் கற்றுக்கிட்டேன். எல்லாமே இங்கேயே தான். இதே ஆர்ட்ஸ் காலேஜ் தான், இதே தமிழ்நாடு தான். அதான் சொல்கிறாங்க ஒருமை கண். ஒரு இடத்துல நீ கற்றுக்கிட்ட கல்வி நீ எங்கே போனால் 7 கடல் கலந்து போனாலும் அது உனக்கு உதவும், பாதுகாப்பு தரும். தான் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். காமுறுவர்னா என்ன அர்த்தம்? விரும்புவர். நான் கல்வி கற்றதுனால சந்தோஷப்படுறேன். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நிறைய என்ன கற்றுக்கிட்டு எனக்கு முன்னாடி என் கூட இருக்கிறவங்களுக்குலாம் கற்றுக் கொடுப்பேன். அதான் சொல்கிறாங்க. அவரும் கற்றுக்கிட்டே இருப்பார், நிறுத்த மாட்டார். நம்ம ஊரில் வாத்தியார் ஸ்கூலுக்கு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் கூட படிக்க மாட்டாங்க. 90% வாத்தியார். எந்த வாத்தியார் நியூஸ் பேப்பர் படித்து பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரேராக இருக்கும். ரொம்ப அப்படியே படித்தாலும் அங்கே போய் அவர் சொந்த கதையை தான் பேசிகிட்டு இருப்பார் பக்கத்தில். மாப்பிள்ளை இங்கே போகிற மாப்பிள்ளை, அது மாப்பிள்ளை, இது மாப்பிள்ளை. சரி. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவில்லை. அழியாத சிறந்த செல்வம் எது? கேடில் விழிச்செல்வம். விழிச்செல்வம்னா சிறந்த செல்வம். கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. செல்வம் அல்ல. என்னது? மற்ற எதுவுமே என்ன கிடையாதாம்மா? செல்வம் அல்ல. மாடுனா செல்வம்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பேசியிருக்காங்க? கல்வி. கல்வின்னா என்ன அர்த்தம்? என் பேருக்கு பின்னாடி பிஏ எம்ஏ எம்ஃபில் போட்டிருக்கா? அது கிடையாது கல்வி. சுத்தியிலும் உள்ளதை புரிஞ்சு வச்சுருக்கணும். அதுதான் கல்வி. ரைட். இல்லைன்னா என்ன ஆகும்? வெந்தம் வேகாதவங்களாம் ஆட்சி பிடிச்சிருவான். ஆட்சி பிடிச்சிட்டு குமாரே தேஸ் குமாரே தேஸ் அப்படிமா. தேஸ்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் சேர்ந்தா தான் தேசு. அவன் சொல்கிற தேஸ் வேறு. அந்த உயர்குடி மக்கள் இருக்காங்களா, அவன் மட்டும் வாழணும், மற்றவங்களும் நாசமாக போகணும். அதான் உயர்குடியில் இருக்கிற ஆண்கள் மட்டும் வாழணும். அதான் அவன் சொல்கிற தேஸ். புரியுதா? அதுக்கு பணம் சப்ளை பண்ணுற ஒரு குரூப் இருக்குது. அதானி அம்பானி குரூப் இருக்குல்ல, அவனுக்கு மட்டும் வாழணும். அவ்வளோதான். மற்றவெல்லாம் என்ன பண்ணணும்? கஷ்டப்படணும். அதனால தான் நேரடி வரியை குறைச்சிவிட்டு மறைவு ஜிஎஸ்டி ஏற்றிவிட்டானுங்க. ஜிஎஸ்டி யாரெல்லாம் கட்டணும்? எல்லாருமே கட்டணும். கோடீஸ்வரர்லேருந்து ஏழை வரைக்கும். ஏழை சம்பாதிக்கிறது 200 தான். அதில் ஜிஎஸ்டி 20 ரூபா போயிட்டான்னா அவனுக்கு வருமானம் 20 ரூபா குறைஞ்சி போச்சு. அரை கிலோ அரிசி வாங்கிடலாம் 20 ரூபாய்க்கு. அதுதான் அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த கண்மணி வேறு. அம்மா வெங்காயம் விலை ஏறிடுச்சுமா ஒன்று. நான்லாம் வெங்காயம் சாப்பிட்றோம் குடும்பத்துலேருந்து வரலங்க. சாப்பாட்டுக்கெலாம் வரி போடுறீங்கம்மா. 1 இயர் ஹோட்டலில் போய் சாப்பிட சொன்னால் வீட்டில் சமைச்சு சாப்பிடு. அப்புறம் அரிசிக்கு டேக்ஸ் போட்டுருச்சு. நம்ம தானே அரிசிக்கெலாம் டேக்ஸ் இல்லை, இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி. இப்போ அதுக்கும் போட்டுருச்சு. அதுக்கு போய் கேட்குறதுக்கு மைக்கை வச்சாக்கா பேசவே மாட்டாங்க, ஓடி போயிடுது இருந்துருச்சு. அந்த மாதிரி வீணாக போனவங்களாம் என்ன வருவான்? ஆட்சிக்கு வருவான். மக்கள்லாம் பாதிப்படைவாங்க எல்லாம். சரியா? சரி. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம படிக்கணும். எதெல்லாம் படிக்கணும்? முதல்ல பயாலஜி படிக்கணும். பயாலஜி படிக்கணும். என்ன படிக்கணும்? ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? என்னடா தெரிஞ்சு ஒழுங்காக சாப்பிடுவோம். இல்லைனா சாப்பிட மாட்டோம் ஒழுங்காக. அதில் என்ன சாப்பாட்டில் என்னென்னலாம் வேணும். அப்புறம் ஜாகிரஃபி படித்தா தான் என்ன பண்ணுவோம்? எப்படி ட்ரெஸ் பண்ணணும், என்ன சாப்பிட்ணும் டிசைட் பண்ணுவோம். எல்லாம் ஏமாற்றி மார்க்கெட் பண்ணி அவன் பொருளாக விற்றுட்டு நோய் வந்து அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு மாத்திரை வாங்கி அவன்கிட்டயே தின்னுட்டுருக்கோம். சரியா? அடுத்தது சிவிக்ஸ் படி. எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு படிக்கணும். வரினா என்ன, பொருளாதாரம்னா என்ன, சரியா? இதெல்லாம் படிக்கணும். அப்புறம் பாலிட்டி, சிவிக்ஸ், அரசாங்கம்னா என்ன. அப்போ தான் என்ன பண்ணுவோம்? அரசாங்கத்தில் வேலை செய்கிறான், ஒழுங்காக வேலை செய்கிறானா இல்லையான்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும்? அடுத்தது சரியானால தேர்ந்தெடுக்க முடியும். மக்களாட்சி இல்லை, நம்ம ஓட்டு போடுறோம்னா நம்மளை ஆட்சி செய்வோம். எல்லாம் வீணாக போனவன் எந்த வேகனம் தான் தேர்ந்தெடுப்போம். அப்புறம் வரலாறு. எதுக்கு சார் வரலாறு?
இன்றைக்கி சமூகத்தில் இருக்கிற சீர்கேடெல்லாம் எங்கே உருவாகிருக்கும். அப்போ அதை சரி செய்யணும்னா என்ன வேணும்? வரலாறு தெரிஞ்சுக்கணும். அதுதான் கல்வி. இது எல்லாமே படிக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களான்னு தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. சரியா? சரி, அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். இந்த இதுபடி இல்லைன்னா என்ன அர்த்தம்? புண்ணு தான் இருக்குது, கண் இல்லை நம்மளுக்கு. என்னது? புண்ணு. ஆமாம். நம்ம ஊரில் எப்படி ரெடி பண்ணுறானுங்க? பிஎஸ்சி எம்எஸ்சி முடித்தாலுமே அவனுக்கு கண் இல்லை, அவனுக்கு புண்ணு தான் இருக்குது. ஏன் சார்? மின்சாரம்னா என்னடான்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குது. மின்சாரம்னா மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி அப்படிமா. எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் கரண்ட்டு, இபி சார்மா. அப்புறம் என்னடானாக்கா மின்னோட்டம்மா. அங்கே வந்துட்டான், மின்னோட்டம்னு வந்துருச்சு. இப்போ புதுசாக படித்தான், அதுக்கு என்னடா அர்த்தம்னு தெரியாது. அந்தளவுக்கு தான் இருக்கும். மின்னோட்டம் இல்லாமல் ஏதாவது இருக்குது நம்ம லைஃபு? இருக்காமா? காலையில் ஃபேன் தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் ஃபேன் ஓடிச்சா? எப்படி ஓடுது? எலக்ட்ரிசிட்டி தான். எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுறீங்க? லைட் போடுறோமா? எலக்ட்ரிசிட்டி தான். அப்புறம் மிக்சி, கிரைண்டர் எல்லாமே இதில் ஓடுது. எல்லாம் பயன்படுத்துகிறோம். தெரியலன்னா எப்படி இருக்கும்? அப்போ என்ன இருக்குது எல்லாத்துக்கிட்டையும்? நம்ம இந்தியாவில் 2 கண்ணு இல்லை, புண்ணு தான் இருக்குது. மாற்றணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சாதான் அடுத்த தலைமுறை மாறும். ஃபஸ்ட்டு நம்ம மாறணும், அப்புறம் அடுத்த மாறும். நான் சொல்லலை, யார் சொல்கிறா? அதெல்லாம் திருவள்ளுவர் சொல்கிறேன்.